டீலிமிட்டேஷனுக்கும் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு ஆல்ரெடி பாஸ் ஆன பில்லு அப்படியே ஆப்ரேஷனலைஸ் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா 543லேருந்து 850க்கு புஷ் பண்ணுறாங்க சீட்ஸ் அப்படின்னா யூபி மாதிரியான ஸ்டேட்டுக்கு 58 சீட்ஸ் கெயின் ஆகும் ஓவர் த 80 சீட்ஸ் தட் இட் ஆல்ரெடி ஹேஸ். பட் கேரளா மாதிரியான ஸ்டேட்டுக்கு வெறும் 3 சீட் தான் கெயின் ஆகும், தமிழ்நாடுக்கு 10 சீட் தான் கெயின் ஆகும். ஸோ இதை வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி உண்மையான பர்சன்டேஜை பார்க்கும்போது அது வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் சில ஸ்டேட் லைக் யூபி, பீகார், எம்பி, குஜராத், ராஜஸ்தான் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனட்லி அதிகமாகிடும். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு 200 சீட்ஸ் இருக்குது, அது வந்துட்டு 367 ஆகும். அப்படி இருக்கும்போது 37%லேருந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங் பவர் வந்துட்டு 43%க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் நம்மளோடது 130லேருந்து 166 தான் இன்க்ரீஸ் ஆகும் சீட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது 24லேருந்து 20%க்கு கம்மி ஆகிடும். ஸோ நம்மளோட ரீஜன் சதர்ன் ரீஜனுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் இருக்காது, இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது. ஸோ அவங்க எந்த பில்லை வேணால் எப்படி வேணால் பாஸ் பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ இருக்கிற வாய்ஸ் அட்லீஸ்ட் போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அண்ட் I hope we all protest against it.